ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லாகின் பாக்ஸில் இருக்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாகின் பாக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பல சைட்டில் உங்களுக்கு இந்த லாகின் ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ லாகின் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது லாகின் பாக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேக் என்னென்னா இன்புட்டுன்ற டேக் தான். அதுக்கு நம்ம முதல்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்னா ஃபார்ம் டேக்னு போட்டிருக்கணும். ஃபார்ம் ஓப்பன் டேக், ஃபார்ம் க்ளோஸ் டேக்குன்றதை போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா இன்புட் டேக்குன்னு சொல்லுவாங்க. இன்புட் டேக் அது எம்டி டேக்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் டேக் தான் நீங்கள் அந்த லாகின் பாக்ஸில் டைப் பண்ணும்போது என்ட்ரி பண்ணுவீங்கள்ல, அந்த கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம், இமெயில் அப்படின்ற என்ட்ரி பண்ணுவீங்கள்ல, அதுதான் இந்த இன்புட் டேக். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்திருக்கா. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஸ்பெஷல் பாக்ஸ். இதை வந்து டைப் பண்ணலாம், நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய அதே லாகின் பாக்ஸில் பார்க்கக்கூடிய அதே பாக்ஸ் தான் இதுவும். நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்றது எனக்கு தெரியாது. நான் பிளண்ட்டாக உள்ளே போனோடனே ஒரு பாக்ஸை பார்க்குறேன், என்ன டைப் பண்ணுறன்றதே புரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், லேபிள்ன்ற ஒரு டேக்கை யூஸ் பண்ணணும். லேபிள்ன்ற டேக், இந்த டேக்கில் என்னென்னா இந்த இன்புட் பாக்ஸில், இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்புட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்கன்றதை முன்கூட்டியே இதில் சொல்லிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் டைப் பண்ண போகிறது நேம் அப்படின்றது போட்டு இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நேம்ன்ற மாதிரி வருது. அப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் நேம் தான் டைப் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஓகே இந்த பாக்ஸில் நான் நேம் தான் டைப் பண்ணணுன்ற மாதிரி உங்கள் நேமை டைப் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய லாகின் பாக்ஸில் மேலே இருக்கிறது லேபிள், அந்த கீழே இருக்கிறது இன்புட் டேக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்க போகிறோம். கீழே இருக்க போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிரேக் டேக் பயன்படுத்திக்கோங்க. பிரேக் டேக் பயன்படுத்திங்கன்னா கீழே இறங்கிடும். நீங்கள் எப்பயும் பார்க்குற மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நேமு, லாகின், அதாவது அந்த இன்புட் பாக்ஸு. இப்போ எனக்கு வேணுன்றதை இப்போ நேம்னா ராஜான்ற மாதிரி நான் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா சில சில இதெல்லாம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சில வெப்சைட்டெல்லாம் லேபிள் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்புட் உள்ளேயே என்ன டைப் பண்ணணுன்ற மாதிரி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன ஆட்ரிபியூட்னா பிளேஸ் ஹோல்டருன்ற ஆட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போடுறேன் பாருங்கள், என்டர் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி போடுறேன். என்டர் யுவர் நேம் அப்படின்றத போட்டு இப்போ கண்ட்ரோல் எஸ் ரீஃப்ரெஷ்னு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த இன்புட் டேக் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் நான் டைப் பண்ணணுன்னு. இது என்னென்னா இந்த பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது மறைஞ்சிரும். நீங்கள் திரும்பி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி காண்டிடும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது லேபிள் இல்லாமல் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேபிளில் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் வச்சு கூட அவங்களுக்கு டினோட் பண்ணி காட்டலாம் யூஸருக்கு என்ன டைப் பண்ணணுன்னு. இப்போ நான் லேபிளையும் இங்கே போட்டுக்கிறேன், பிளேஸ் ஹோல்டரையும் போட்டுக்கிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே நமக்கு வந்துடும். ஸோ இதில் வேறு என்னென்ன டேக்லாம் இருக்கும்னா பிளேஸ் ஹோல்டர் இருக்கும், டைப் பண்ணுற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இந்த டைப் பண்ணுற ஆட்ரிபியூட் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டுனா நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இதில் டைப் பண்ணலாம். இப்போ லைக் ஏபிசிடி இல்லை வேறு ஏதாவது இந்த டெக்ஸ்ட்டில் ஆனால் நீங்கள் 1 2 3 டைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட்ரிபியூட் பார்க்க போகிறோம்னா நம்பர்ன்ற ஆட்ரிபியூட். இந்த நம்பர்ன்ற ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி அதில் நம்பர் மட்டும்தான் டைப் பண்ணலாம். நீங்கள் டிஜிட் எதுவுமே டைப் பண்ண முடியாது. சாரி, அந்த ஆல்ஃபாபெட் எதுவுமே நீங்கள் டைப் பண்ண முடியாது உங்களால். ஸோ அதனால தான் இந்த டைப் நம்பருன்ற ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஃபோன் நம்பரோ இல்லை வேறு எதுக்காச்சும்னா நம்பருன்றதை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை வேறு என்னென்னா நிறைய நீங்கள் இருக்குது, இந்த டைப்புன்ற ஆட்ரிபியூட்லேயே நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சிலதை மட்டும் காட்டுறேன். இப்போ செக் பாக்ஸுன்றது ஒன்று இருக்கும். இப்போ செக் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இந்த செக் பாக்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஐ அக்செப்ட் திஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ன்ற இடத்துலலாம் நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு டைப் நீங்கள் செக் பாக்ஸுன்னு போட்டால் போதும். அதேமாரி பாஸ்வேர்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட்டும் இருக்குது. இந்த பாஸ்வேர்டுன்ற ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணும்போது அதுவே டாட்டாக காட்டும். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போதெல்லாம் டாட்டாக விடும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டைப் பண்ணுற ஆட்ரிபியூட்டில் பாஸ்வேர்டுன்னு யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த டைப்லேயே நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணுறதுலாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்ன்ற இங்கே ஃபார்ம் டேக் இருக்குல்ல, இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்லாம் இருக்குது. என்னென்ன ஆட்ரிபியூட்னா இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா மெத்தடை சொல்லலாம். இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது எந்த மெத்தடில் போகலாம், இப்போ கெட்டா போஸ்ட்டா அப்படின்ற மெத்தட்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதிலே கெட் மெத்தடில் இது சப்மிட் ஆகணுமா, இல்லை போஸ்ட் மெத்தடில் இது சப்மிட் ஆகணுமா, அண்ட் ஆக்ஷன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட் என்னென்னா
இந்த ஃபார்மில் நான் என்ட்ரி பண்ண டேட்டாலாம் எங்கே போய் சப்மிட் ஆகணும், இந்த ஆக்ஷன், அதாவது நான் இங்கே என்ட்ரி பண்ண டேட்டாலாம் எந்த பேஜுக்கு போய் சப்மிட் ஆகணுன்றது இந்த ஆக்ஷனில் தான் கொடுப்போம். இப்போ டாட்/ன்னு போட்டு இங்கே நமக்கு என்ன யூஆர்எல் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முன்ற மாரி போட்டுக்கிறேன், ஃபார்ம் யூஆர்எல்ன்ற மாரி. ஸோ இந்த பேஜுக்கு ஃபார்ம் டாட் எனிதிங், இப்போ ஏதாவது பேக் எண்ட் கோடாக இருந்தால் ஃபார்ம் டாட் ஜேஎஸ்ன்னு போடுறேன். அப்போ இங்கே நான் என்ட்ரி பண்ணுறது எனக்கு ஃபார்ம் டாட் ஜேஎஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்ஷனுன்ற ஆட்ரிபியூட்டாக பயன்படுத்திப்பாங்க. இந்த இன்புட் டேக்லேயே நிறைய டைப் இருக்குது. நான் இங்கே காட்டினதெல்லாம் செக் பாக்ஸுன்னு. இப்போ நம்ம இன்னொன்று என்ன பார்க்கலாம்னா ரேடியோ டேக்குன்னு கூட, ரேடியோ ஆட்ரிபியூட், ரேடியோன்ற வேல்யூ கூட இருக்குது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரேடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஃபீமேலு அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் மேல் ஃபீமேலான்றதுக்கு இந்த ரேடியோ பட்டன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது இன்புட் டேக்கில். நீங்கள் டைப்பு, பிளேஸ் ஹோல்டர் இந்த மாதிரி ஆட்ரிபியூட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் டேக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.